வணக்கமோ நமச்சிவாய. கதை கேளு கதை கேளு, சுகமான கதை கேளு. இன்றைக்கி என்ன கதைங்க சொல்லிடலாம், பார்க்கலாமா? அதாவது வாழ்க்கையில் எப்படி தான் முன்னேறனே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, எதிர்காலத்தை நினச்சா ரொம்ப இருட்டாக இருக்குது, என்னால் முடியல, என்ன பண்ண போகிறோம் எதிர்காலத்தில் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க இல்லையா? அப்புறம் அப்படி யோசிக்கிற இன்றைய இளைஞர்களுக்காக இந்த கதை பார்க்கலாமா? என்னென்னு சரிங்க. ஒரு கிராமங்க. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது சென்ட்ரலில். அந்த மலைக்கு மேலே ஃபுல்லாக அடர்ந்த காடு, அதுக்கு மேலே ஒரு கோவில் இருக்குது. அப்போ ஏதாவது யாராவது வேண்டிக்கிறாங்க முக்கியமானா, அவங்க அந்த கோவில் உச்சியில் அந்த மலை உச்சியில் இருக்கிற கோவிலுக்கு போய் விடிய காத்தால் பூஜை பண்ணினா அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம். ஆனால் அந்த மலை நம்ம ஏறுற வழி இருக்குது பாருங்கள், அது ரொம்ப இருட்டாக இருக்கும். ஏன்னா பகல்லே இருட்டாக இருக்கும், அவ்வளோ அடர்ந்த காடு. இப்போ காலையில் நம்ம பூஜை பண்ணோம்னா சாயந்தரமாகவே நம்ம மலை ஏற ஆரம்பித்தா தான் மறுநாள் போய் அங்கே சேருவோம். நைட்டு பொழுதுடித்துக்குள்ளே அங்கே போய் சேர முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு இளைஞர் அந்த மலை மேலே ஏறி கோவிலுக்கு போகிறதுக்காக கையில் ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு போகிறார். போனவர் அந்த அந்த இடத்துலையே நிற்கிறார். அந்த விளக்கை பிடிச்சிக்கிட்டு அந்த மலை அடிவாரில் நின்றுட்டுருக்கிறாரு. அவருக்கு என்ன தோணுது இல்லைன்னா, இந்த வெளிச்சம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த விளக்கோட வெளிச்சம் ஒரு 10 அடி வரைக்கும் தான் தெரியுது, அதுக்கு மேலே தெரியல. இதை வச்சு நான் எப்படி மலை ஏறி போவேன், எப்படி நான் பாதை ஏறி போவேன், இவ்வளோ அடர்ந்த காடை நான் எப்படி கடந்து அந்த கோவிலை அடைவேன், என்னால் அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கார். அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் வர்றாரு. அவர் கையில் ஒரு சின்ன விளக்கு இருக்குது. அது ஒரு 5 அடி தூரம் தான் அது பாதை காட்டும், அந்தளவுக்கு தான் வெளிச்சம் இருக்குது. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன் தம்பி இங்கே நிற்கிற அப்படி கேட்குறாரு. அப்போ அந்த தம்பி சொல்கிறாரு, இல்லைங்க, என் விளக்குக்கு 10 அடி தூரம் தான் வெளிச்சம் தெரியுது, என்னால் அதுக்கு மேலே நான் எப்படி போகிறதுன்னு தெரியல, அதனால தான் நிற்கிறேன். அப்போது அந்த முதியவர் சொல்கிறார், நீங்கள் இந்த விளக்கு வெளிச்சிட்டு 10 அடி போங்க, நீங்கள் 10வது அடி எடுத்து வைக்கும்போது இதே வெளிச்சம் இன்னொரு 10 அடிக்கு உங்களுக்கு பாதையை காட்டும். அப்போ அதில் 10வது அடியில் இன்னொரு 10 அடி காட்டும். ஸோ இப்படி 10 அடியாக நீங்கள் கடந்து போயிடலாம், இதுதான் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி நடந்து மலை உச்சி அடைகிறாரு, சுவாமியை தரிசனம் பண்ணார், மறுநாள் இறங்கி வந்துடுறாரு. இந்த கதையெல்லாம் எதுக்குன்னா, நம்ம கையில் என்ன இருக்கோ, ஒரு திட்டம் போடுறீங்க, நம்ம வாழ்க்கையில் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னா, நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஆரம்பிங்க. அப்புறம் போக போக கட்டாயமாக பல விதத்துலேயும் நமக்கு நன்மை ஏற்படும், நம்மளுக்கு சால்வேஷன் கிடைக்கும். இதுதான் இந்த கதையோட கருத்து. வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.